ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் மூவி சீரிஸான ஓவர்லாட் சீசன் 4 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்பவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓவர்லாட் சீசன் 4 எபிசோட் 10. ரெட் சூட்ல வந்தவன் நம்ம ஹீரோ மிரர் மூலியமா பார்த்துட்டு அப்படின்னா ஒரு பிளேயர் இங்க இருக்கானா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறான். ஒரே ஷாட்ல அவன் கொண்டுட்டானே அப்படின்னு மத்தவங்க சொல்லுவோம். எல்லாம் என் பிளான் படி தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு உங்களோட பிளான் புரிஞ்சிடுச்சு மைலாட் அப்படின்னு கொக்கைட்ட சொல்லுவோம். என்ன பிளான் எனக்கே தெரியாதே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எனக்கும் தெரிஞ்சது லார்டைன்ஸ், நீங்க வின் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த ஆர்மியை அனுப்பவே இல்லை, அதனால தான் கம்மியான ஆர்மியை அனுப்பி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. இந்த ரெட் சூட்ல வந்தவன் யாரு அப்படின்னு சொல்லி ஆரா கேட்கவும், டிராப் ஆஃப் ரெட் நார்த் சைட்ல ஒரு அட்வென்ச்சரர் குரூப் இருக்கு, அவங்களா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நார்த் சைடு அட்டாக் பண்ணா அவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சுதான் அரசர் அந்த இடத்துக்கு ஆர்மியை அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. மைலாட், மத்த டொமைன்ஸ்ல இருக்கிற மக்கள் எல்லாரையும் கொன்றலாமா அப்படின்னு சொல்லி டெமியர்ஸ் கேட்கவும், ஆமா இல்ல இது இன்னொரு பிளானும் இருக்கு, நம்ம டைரக்டா கேபிட்டல அட்டாக் பண்ணுவோம், அதுக்கப்புறமா கூட சின்ன சின்ன டொமைன்ஸை பாத்துக்கிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோ இப்போ டைரக்டா ரியஸ்டீஸோட கேபிட்டலையே அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மத்தவங்களும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. உங்களை பார்க்க பிரின்சஸ் ரனர் வந்திருக்காங்க அப்படின்னு செக்யூரிட்டி சொல்லவும், நான் பிஸியா இருக்கேன் பார்க்க முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு ஜானிக் சொல்றான். இப்படி நீங்க சொன்னவங்களை பத்தி தப்பான வதந்திய பரப்புவேன்னு அவங்க சொன்னாங்கன்னு சொல்லவும், சரி சரி அவளை உள்ள அனுப்பு, ஆனா அவ கூட வேற யாரையும் அனுப்பாத அப்படின்னு அவன் சொல்றான். அப்பாவை நான் பார்க்கணும் அப்படின்னு ரன்னர் சொல்லவும், நான் என்ன அப்பாவை கொண்டுட்டு இந்த சீட்ல உட்காந்துக்கிட்டேன்னு நினைச்சியா, அப்பா இன்னும் உயிரோடு தான் இருக்காரு, அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஜானிக் சொல்றான். மார்க்கிரவன் ஹெல்ப் இல்லாமே மிலிட்ரியை பக்கம் கொண்டு வந்துட்டு போல அப்படின்னு ரன்னர் கேட்கவும், நம்மளோட முக்கியமான டொமைன்ஸ் எல்லாத்தையும் சாசரர் கிங் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் அண்ட் அங்க இருக்கிற எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, முக்கியமான இடம் அவங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், அதையும் தான் நீ கண்டுபிடிச்சிருப்பி அப்படின்னு ரன்னர் சொல்றா. நிறைய நோபல்மன் நமக்கு துரோகம் பண்றாங்க, அவங்க சைட் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்லவும், மார்க்கி ரேவன் மேல சந்தேகப்படுறியா, மேபி அவனோட பையன் அவனுக்கு முக்கியம்னு நினைச்சு அவனை கடத்தி வச்சிருந்தா கூட அவன் அவனுக்கு துரோகம் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லவும், அட ஆமா அப்படின்னு சொல்லி ஜானிக் யோசிக்கிறான். அவ பையனை தான் கடத்திருப்பான்னு சொல்ல முடியாது, எப்படி வேணாலும் அவங்க அதை பண்ணிருக்கலாம் அப்படின்னு ரன்னர் சொல்றா. இப்போ நான் என்னதான் பண்றது அப்படின்னு ஜானிக் யோசிக்கவும், நீ ஆர்மி ரெடி பண்ணிட்டேன்னு தெரியும், உங்களால வின் பண்ண முடியுமா அப்படின்னு அவ கேட்கவும், இது வின்னிங்கா லூசிங்காலாம் கிடையாது, கண்டிப்பா தோத்து தான் போக போறோம், அதுக்கு முன்னாடி சாசரர் கிங் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும், நீ இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்லி ஜானிக் சொல்லவும், இப்போதைக்கு நான் இங்கேயே இருப்பேன், எனக்கு டைம் வரும்போது நான் இங்க இருந்து தப்பிச்சு போயிருவேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நீ தப்பிச்சு போக தான் உனக்கு சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு அவ சொல்லவும், மக்களை விட்டுட்டு என்னால போக முடியாது, ஒருவேளை நான் இறந்துட்டா அப்பா இதை பாத்துக்கிடுவாரு அப்படின்னு அவன் சொல்லவும், இப்பதான் நீ ஒரு கிங் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு அவ சொல்றா. ப்ளூரோஸ் அட்வென்ச்சரர்ஸ் ஒருத்த மீட் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்கான் அண்ட் அதே நேரத்துல ரெட் டிராப் அப்படிங்கிற அந்த இன்னொரு அடமாட்டியம் அட்வென்ச்சரர் டீமையும் அவன் கூப்பிட்டுருக்கான். ப்ளூரோஸ் டீமோட லீடரான லாக்வஸோட அங்கிள் தான் இவங்க மீட் பண்ண போய்கிட்டு இருக்காங்க. உங்க அங்கிள் இவ்வளவு பெரிய ஆள்னா எதுக்காக எங்க கிட்ட இதுக்கு முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு, ஒரே நேரத்துல எதுக்கு ரெண்டு பெரிய அட்வென்ச்சரர்ஸ் அவங்க மீட் பண்ண சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரி நீ உங்க உள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லாக்வஸ் வந்து அவங்க அங்கிள் என்ன பண்றா அப்படின்னு பார்த்துட்டு, என் அங்கிள் கொஞ்சம் மோசமானவன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறா. இது ஒரு அபிஷியல் மீட்டிங் தானே, அட்லீஸ்ட் சட்டையாச்சும் போடலாம்ல, அந்த பொண்ணுங்களை வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும், எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு அந்த அங்கிள் சொல்றான். உடனே ஈவிலையும் அவங்களுக்கு கிளம்ப சொல்லவும், உனக்கு எங்களை பார்த்து போறாம வா மூஞ்சி அழகா இல்ல இருந்தா மாஸ்க் போட்டிருக்க அப்படின்னு அந்த பொண்ணுங்க சொல்றாங்க. ஷாமிங் மேஜிக் யூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து வெளியே போன்னு சொல்லவும் அவங்களும் கிளம்புறாங்க. அவங்க கிளம்பின உடனே அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான பிரசன்ஸ் வரதா அவங்க டீம் சென்ஸ் பண்றாங்க. பார்த்தா ரெட் டிராப் அப்படிங்கிற அந்த அடமாண்டியம் அட்வென்ச்சரர் டீம் தான் அந்த இடத்துக்கு வராங்க. நீங்க சண்டை போடுறதுக்காக இங்க வரல, அவங்களும் நம்ம ஆளுங்க தான், காம் டவுன் ஆகுங்க அப்படின்னு சொல்லி அந்த அங்கிள் சொல்றான். உங்க எல்லாரையும் பார்த்ததுல சந்தோஷம், உங்க எல்லாரையும் இங்க வர சொன்னதுக்கு காரணமே ஸ்ட்ராங்கான ஒரு டீம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் அதுல ப்ளூ ரோஸ்ல இருக்கிற எல்லாரையுமே நாங்க வெல்கம் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு அந்த ரெட் டிராப்ல இருக்கிறவன் சொல்லவும், இவங்களுக்கு அவன் மேல நம்பிக்கை இல்ல, அப்ப திடீர்னு ஏதோ ஒன்று அசைற மாதிரி தெரியுது, பார்த்தா இன்விசிபிளா ஒருத்தர் இருந்திருக்கான், ஒருவேளை நாங்க உங்களை கொல்லணும்னு நினைச்சா அப்பவே கொண்டிருப்போம் அப்படின்னு அவன் சொல்றான். நார்த் சைட்ல இருக்கிற ரெட் டிராப் அட்வென்ச்சரர் டீமை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்களுக்கு ஒரு நல்ல பேரும் மரியாதையும் இருக்கு, ஆனா ஒருத்தர் அதுல ஹீரோய்க்கான விஷயங்கள் எல்லாம் பண்ணது இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லுவோம். ஓ என்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா, நான் தான் ரொம்பவும் ஸ்ட்ராங், ஆனா ப்ளூ ரோஸ் டீம்ல எனக்கு டஃப் கொடுக்குற ஒரே ஒரு ஆள் தான், அது லேடி ஈவிலை தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். எதுக்காக இந்த புது குரூப்பை ஜாயின் பண்றீங்க அப்படின்னு அந்த அங்கிள் கேட்கவும், சாசரர் கிங் இந்த ஹியூமனிட்டியை டிஸ்ட்ராய் பண்ணிடுவான், ஸோ அவனை எதிர்க்கதா ஒரு ஸ்ட்ராங்கான டீமை ஜாயின் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லாக்கியஸ் மற்றவங்க கிட்ட கேட்கறா, உன் முடிவு என்னவா இருந்தாலும் எங்களுக்கு ஓகே தானே அவங்க சொல்லுவோம். அவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்றா. சாசரர் கிங்கோட டவுன்ஃபால்காக நாங்கள் காத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுதான். எனக்கு தெரிஞ்சு நீ இப்போ சாசரர் கிங் எதிர்க்காம இங்க இருந்து ஓடிடு அப்படின்னு அவங்க அங்கிள் சொல்லுவோம். கிங்டம் இப்படியே விட்டுட்டு என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லி லாக்கியஸ் சொல்றா. அதுதான் உனக்கு பெஸ்ட், என்னை பத்தி கவலைப்படாத, நான் ஒன்னும் சாசரர் கிங் கூட சண்டை போடுறதுக்காக இந்த இடத்துல இல்ல, எனக்கு வேற சில விஷயங்கள் இருக்கு, சாசரர் கிங்காலெல்லாம் என்ன பிடிக்க முடியாது, நான் எஸ்கேப் போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிள் கிளம்புறான். இவங்க இப்ப டைரக்டர் ராயல் கேபிட்டல் நெருங்கிட்டாங்கிறதுனால பிரின்ஸ் ஜானிக் ஃபர்ஸ்ட் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக போறான். எதிரி ஆர்மில இருந்து ஒரு ஆன்வாய் வந்திருக்கு, அவன் ஆர்மர் பார்க்கும்போது முக்கியமான ஆள் மாதிரி தெரியுது அப்படின்னு ஆல்பர்டோ சொல்லவும், ரியஸ்டேஸோட பிரின்ஸ் ஜானிக் வந்திருக்கேன், சாசரர் கிங் கிட்ட பேச நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், இவனை பேசாம கொன்றலாமா அப்படின்னு ஆல்பர்டோ சொல்றா. அப்படி பண்ண அரசருக்கு தான் கெட்ட பேர் அப்படின்னு கொக்கைட்ட சொல்லவும், அரசரை பத்தி கெட்ட விஷயமா சொல்றதுக்கு எவனாச்சும் உயிரோட இருந்தா தானே அப்படின்னு ஆல்பர்டோ சொல்றா. பேச்சுவார்த்தை நடத்துறதுல ஒன்னும் தப்பு இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ
ஹீரோ கிளம்பவும் பாடி கார்டா கூட வரணுமான்னு கொக்கைடஸ் கேட்கறான். அவன் தனியா தான் வந்திருக்கான் அப்படிங்கும்போது நானும் தனியா போனாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ போறான். சோ இப்ப நம்ம ஹீரோவா அவனும் இன்ட்ரோடக்ஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஹீரோ இப்போ ஒரு டேபிள ரெடி பண்றான். ஜானிக்கு தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நாங்க சரண்டர் ஆயிட்டோம்னு சொன்னோமே எதுக்காக அதை ஏத்துக்கிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்கவும், நீங்க சரண்டர் ஆகுறதுனால எனக்கு எந்த ஒரு லாபமும் இல்ல. ஃபியூச்சர்ல சாசரர் கிங்க எதிர்த்தா என்ன நடக்குங்கிறதுக்கு நீங்க தான் ஒரு எக்ஸாம்பிளா இருப்பீங்க. உங்களோட கண்ட்ரியை நான் மொத்தமா அழிச்சு அது தரமட்டமாகும். என்னை எதிர்க்கிறவங்களுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு கிங்கா இருந்துமே கூட எதுக்காக எல்லாரையும் அழிக்கணும்னு நினைக்கிறீங்க, எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், உங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, என்னோட கோல் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான். என்னோட ஒரே ஒரு கோல் நான் ஹாப்பினஸ் அடையணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவ்வளவுதானா அப்படின்னு பிரின்ஸ் ஆனி கேட்கறான். எல்லா கிரியேச்சர்ஸுக்குமே ஹாப்பினஸ் அடையணுங்கிறது தானே கோலா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மத்தவங்களை டெஸ்ட்ராய் பண்ணி தான் அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்கணுமா அப்படின்னு நம்ம கேட்கவும், எனக்கு ரொம்பவும் முக்கியமான உங்களோட ஹாப்பினஸ் அதுதான், அதை பண்றது தானே என்னோட கடமை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது ரொம்ப மோசம், ஓ என்ன மன்னிச்சிருங்க அரசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உங்க ஹாப்பினஸ் அடைகிறதுக்கு இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கவும், மேபி வேற சில வழிகளும் இருக்கலாம். ஆனா காற்றுள்ள போதே தோற்றிக்கொள்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதே அதை நான் யூஸ் பண்ணிக்கிடணும். நம்ம பீப்புள்ஸ்க்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நம்ம செய்யணும். ஒரு அரசனா உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், கரெக்ட் தான், மக்களுக்கு என்ன முக்கியமோ அதை தான் ஒரு அரசன் ஃபர்ஸ்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஜானிக் சொல்றான். இப்போ நான் கேள்வி கேட்கறதுக்கான நேரம். ஆனா உங்ககிட்ட கேட்கறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல ஒரு விஷயம் இருக்கு. நீங்க போட்டுருக்கிறது கேசிஃபோட அந்த ஆர்மர்னு எனக்கு தெரியும். அந்த ஸ்குவாட் எங்க இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கும். அது கேபிட்டல்ல பிரெயின் ஒருத்தன் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சரி ஓகே, உங்க ஆளுங்களை கொண்டதுக்கு அப்புறமா கேபிட்டல்ல போய் நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க கிட்ட தோக்கணுங்கிறது என்னோட ஐடியா கிடையாது, பட் முடிஞ்சா எல்லாத்தையும் ஈஸியா முடிங்க அப்படின்னு ஜானிக் சொல்லவும், நீங்க பேசுனது எனக்கு பிடிச்சிருக்கு, சோ நான் உங்களை வலிக்காம கொள்ள ட்ரை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதை உங்க காரு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சிரிச்சுக்கிட்டே சரின்னு இப்போ அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு கேள்வி, என்னோட பிரதர் இறந்துட்டான்னு நான் கேள்விப்பட்டேன், அது உங்க ஆளுங்க தான் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிடலாமா அப்படின்னு நம்ம கேட்கவும், ஆமா அப்படி ஒரு விஷயம் நடந்ததா எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்புறான். அவன் கிட்ட பேசினதுல ஜானிக்கு ஓரளவுக்கு நம்ம ஹீரோக்கு பிடிச்சிருக்கு. இது எல்லாத்தையும் நான் பண்றது ஹாப்பினஸ்க்காக தான் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அதை ஜானிக் யோசிச்சு பாக்குறான். அரசே வந்துட்டீங்களா, நல்லவேளை உங்களுக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் கேட்கறாங்க. நம்ம நினைச்ச மாதிரியே பேச்சுவார்த்தை எந்த ஒரு பிரோஜனமும் இல்ல, சண்டை தான் போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானிக் சொல்றான். அந்த மான்ஸ்டர் எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி அந்த கூட இருக்கிறவன் கேட்கவும், சாசரர் கிங் நம்ம நினைச்ச மாதிரியே ஒன்றும் மான்ஸ்டர் இல்ல, அவருக்குள்ளேயோ ஒரு ஹியூமன் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜானிக் சொல்றான். சரி போருக்கு என்ன பிளான் அப்படின்னு சொல்லி ஜானிக் கேட்கவும், எந்த ஒரு பிளானும் இல்ல, நம்மளோட முக்கியமான நைட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது வெளியே யாரோ வெற்ற சவுண்ட் கேக்கு. அரசே நீங்க சரண்டர் ஆயிருங்க, உங்களுக்காக நாங்க சாக தயாரா இல்ல அப்படின்னு சொல்லி சில நோபல்மேன் வந்து நிக்கிறாங்க. சாசரர் கிங் கிட்ட நானே நேரடியா போய் பேசினா நம்ம சரண்டர் அவங்க ஏத்துக்கிடல, சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜானிக் சொல்றான். அப்படின்னா உங்களோட தலையை வெட்டி நாங்க அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா லாயலா இருக்கும்னு நினைப்பாரு, எங்களையாச்சும் உயிரோட வருவாரு அப்படின்னு சொல்லி மத்தவங்க சொல்றாங்க. சிம்பிளா முடிஞ்சிடும் அரசே, வலிக்காம கொள்ற ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். நான் ஒரு அரசன், சோ சாகுற வரைக்கும் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானிக் ஸ்வாட் எடுத்துட்டு நிக்கிறான். அரசே உங்களை பாக்குறதுக்கு சில பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ சொல்றா. ரேஸ்டீஸ்ல இருக்கிற சில நோபல்மேன், அரசை நாங்க உங்களுக்கு எப்பவும் லாயல்ட்டியா இருப்போம், உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறானுங்க. சரி நம்ம ஹீரோவும் அதை வாங்கி பார்த்தா ஜானிக்கோட தலையை வெட்டி கொண்டு வந்திருக்காங்க. இவனுக்கு ப்ராப்பரான இறுதி சடங்கு செய்ய அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் டென்ஷன்லயே இவன் போட்டிருந்த ஆர்மர் எங்க அப்படின்னு கேட்கவும், அது அவரோட பாடியிலே தான் இருக்கு, அவர் இருந்த டென்ட்ல தான் கிடக்கு அப்படின்னு அவனுக்கு சொல்றாங்க. நாங்க எல்லாரும் உங்களுக்கு லாயலா இருப்போம் அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் புரியுது என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எங்களையும் எங்க ஃபேமிலியும் மட்டும் உயிரோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும், சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஆல்பர்டோ இவங்களை நியூரோனிஸ்ட் கிட்ட அனுப்பு அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி வச்சுட்டு, நியூரோனிஸ்ட் கிட்ட போயிட்டு நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், அவங்களே அவங்கள கொல்ல சொல்ற வரைக்கும் அவங்கள டார்ச்சர் மட்டும் பண்ண சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆரா கிளம்புறா. ஒரு நிமிஷம், ஒருவேளை அவங்களே கொல்ல சொல்லி கெஞ்சினாலும் கூட அவ்வளோ ஈஸியில அவங்கள கொல்ல சொல்லிடாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரின்னு அவளும் கிளம்புறா. ஒகைடஸ் டைரக்டா போய் கேபிட்டல் அட்டாக் பண்ணு, மாறே நீ செகண்ட் கமாண்டர் அப்போ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. அரசர் கதைகள்ல எல்லாமே இந்த மாதிரியான சில ட்ராஜடிஸ் நடக்க தான் செய்யும். இதுக்கப்புறம் தான் கதையை இன்னும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.